எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுகிறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுகிறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால் பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா, இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது, பீட், பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இப்பர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தான். இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வலில் போயிட்டு வந்து ஏங்க அவன் தாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல அவனை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. ஏன் இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் தி வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது என்னென்னா, எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல் ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த உங்களோடது, அப்புறம் அந்த நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க. ஐயோம்மா சூப்பர்மா, பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழித்து சொல்கிறேன், இன்னும் அந்த சீனை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்புல சுதர்ஷன், அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல். ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல தான், வெற்றியாக அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு போயே சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துருங்க. நன்றி, தேங்க்யூ. To my people, my team. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷன் அவர் எடிட்டர், முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன், அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி, நான் சும்மா கலாய்க்கிறதா சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோட் அஸ் அகெயின், எடிட்டுக்கு அப்புறம் ஹி ஷோட் அஸ் அகெயின். செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோ ஸ்டார்ஸ் காவ்யா இப்போ இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ எம் பிரிட்டி ஷுர் தட் big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி
சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க. ஓகே, ராஜ் அண்ட் பாலண்ணா எங்கே இருக்குங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி, நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில் கேரவன்லேருந்து. நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும். தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நார்மல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா திஸ் பீப்புள் ஆக்சுவலி மீன் அ லாட் டு மீ. தே மேட் மீ லவ் திஸ் சிட்டி அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி ஈவன் மோர். அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா, ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். A producer who knows the audience really well. அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட் தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, so happy to work with you மகேஷ் அண்ணா. And you are such a wonderful person. அப்புறம் சௌந்தர்யா மேம், I remember you telling me, என்ன இருந்தாலும் just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொம்ரு, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன், என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது, ஹீஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க்ட் வித். அப்படியே கியூட்டா இங்கே இது இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கல, அங்கே க்யூட்டாக இப்படியே சீன் எல்லாம் நரேட் பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹீ கோட் எ விஷன். ஆக்சுவலி இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி கோட் எ விஷன். அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're a good listener. And அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான். And Abhi, okay, my co-star Abhi, என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi, the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ. எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And Adha, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here today. overwhelming-ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ள. I'm feeling very 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 overwhelmed. பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபு நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ண
ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் worn the ப்ரொடியூசர்ஸ் ஹேட். பட் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், ஏ மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். So happy and honored and proud to come back. And எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் வேறு எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very, very busy, but Kirti, thank you so much. Sharmika, I'm sorry. Thank you. Virtus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173, பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும், அது எல்லாரும் நீங்கள் சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பித்தோன்னா சடனாக நாங்கள் அப்புறம் அப்பா பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஃபேன் வெளியே வந்து வில் கீப் டிஸ்கஸிங் ஒன்லி அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, it's so lovely. We recently met. But இன்னைக்கு நீங்கள் பேசினது அவ்வளோ it touched my heart. And blood பற்றி பேசுனீங்க அருண் விஸ்வா. இந்த bloodக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். So thank you for that. And ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகத்தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயான் தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Vyas, thank you so much. You watched the film, you're a part of the team. And தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது, அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். So thank you. And now about my wonderful team. Mohan sir, thank you. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. Like everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. Madan எங்கிருந்து? நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. அவசரத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட். ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங். அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடியூசர்ஸோட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து 2 விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட். சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு அபி நீங்கள் அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. ஐ ஹாவ் டு டெல் யூ மதன் பீங் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் அபி பீங் அ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், எங்கேயுமே ஒரு டவுட்டு கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டராக இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted Madan to get the full credit of being a director. And அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ அது அபியோட ஹார்ட் I really appreciated on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்கிறதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ.
such a soft spoken person, but அவர் with the camera handlingல இருக்கும். and இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. and இந்த மேடையில் I have to thank you Shreyas. படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீ-ரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க் யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்கன்னா லெஸ் தென் 24 hours இருந்துச்சு. I have to give it to MRP and Zion team. Thank you guys. நான் உங்ககிட்ட தான் வந்தேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது பண்ணட்டோன்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன். இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக he came and he shot that for us. சுரேஷ் நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன் இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் இண்டஸ்ட்ரின்ட்டு. And for costume designer, our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன் அதான் அவங்க கேரக்டர் பேர். அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ இந்த படத்தில் there is a lot more. And சில dialogues மதன் எழுதியிருப்பாங்க. அந்த dialogues people will think it's life changing. There's one scene in the second half, again I'm not going to reveal more, but on the scene என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So படத்தில் நிறைய இருக்கு. ஸோ எல்லாரும் definitely I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more and more. You're a star and you're here to stay. But நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, Thambi and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say Tourist Family-ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தோட co-director தினேஷ், very soon you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நித்தினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ ஐ சூப்பர். ஓகே, நாங்கள் இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்கள் ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கிற ஆல் ஆஃப் தெம் தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார் அப்பா கேரக்டர் அபி அப்பா பட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். படத்தில் உங்கள் ரோல் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஷான், ஐ லவ் யூ. And I think what he said is what I mean. Sean has already achieved a lot. And I'm so happy when people say ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க, ஷான் பேர் ஒரு படத்தில் வந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. I'm so happy about that. But பத்தலை ஷான், எனக்கு பத்தலை. I want you to achieve more and more. You have it in you. And we go way back. ஒரு almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person, so I think he's not yet there at all according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு ஷானுக்கு talent இருக்கு. I wish you all the best, Sean, and ninga brother, we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க, மாற்றாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ் அகெயின் விஷிங் யூ த பெஸ்ட். ஃபுல்-ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்வில் வந்திருக்கீங்க. we are all so proud of you. You're going to be one of the biggest stars of the year. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அபி அண்ட் அனஸ்வரா அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க. அது எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனிபடி எல்ஸ் இஃப் ஐ டிட். ஸ்ரீனிஷ் வந்தாங்களே, எங்கே காணும்? ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ ஃபார் கம்மிங். பட் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் த டைம். அண்ட் மகேஷ் தம்பி பற்றி நிறைய பேசணும், இமோஷனல் ஆயிடுவேன். பட் தம்பி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயம், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பீப்புள் ஐவ் மெட். நான் ஆங்ஸைட்டி மேக்ஸ். நான் பீக் ஆங்ஸைட்டி போகும்போது அக்கா சில், அக்கா கூல்னு என்னை காம்படுத்துவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்குது தம்பி. நான் இன்னொரு விஷயம் தம்பி பற்றி சொல்லணும், ஹீ லிவ் இன் த மோமெண்ட்டுங்க. அதை நான் தம்பிக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டேன்.
இப்போ இங்கே ஃபுல் மைண்ட் அவர் இங்கே தான் இருக்கும். அவர் நேற்றுக்கு என்ன, முந்தானத்துக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு போகாது. அண்ட் லிவிங் இன் த மோமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. And producers are inge, I think one of you are mentioning, Thambi spoke about numbers. Thambi is, of course, he's grown as a producer. I've watched him grow and I'm so happy. இனிமேல் நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றா தான் செய்ய போகிறோம். நாங்கள் இணைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே பிரிவே கிடையாது நமக்கு. அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்டில் ஆழமாக பதிந்துச்சு. நாங்கள் நிறைய பேசுவோம், எல்லா டாபிக் பற்றியும் பேசுவோம், எங்கள் படம் பற்றி பேசுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை ஒரு லைன் சொன்னாங்க தம்பி, அக்கா போதும் என்ற மனமே பொன்னானது அப்படின்னாங்க என்கிட்ட. அது தம்பியோட மனசு. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க வளரணும், ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுவும் நான் கற்றுக்கிட்டேன் தம்பி உங்ககிட்டேருந்து. தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னால் பத்தாது. அண்ட் மை ப்ரொடக்ஷன் டீம், பாலா, நீங்கள் மேடைக்கு வந்தே ஆகணும். பை டிமாண்ட் ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம் ரைட் நவ். பிரசாந்த் ப்ளீஸ் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. I owe you both a huge round of applause, all of you. And இவர்தாங்க அந்த மேஜிக் பாலா. And Bala has amazing script sense. Bala தானே first tourist family பார்த்தது படிச்சது. இவர்தாங்க அந்த full credit. அப்ப அபிஷா நீங்க ஆக்டரா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா டைரக்டரா ஐடென்டிஃபை பண்ணது was Bala. And producers இங்க அருண் விஷா இருக்காங்க, நிறைய producers இங்க இருப்பாங்க. But I have to say, நானும் தம்பியும் ஒரு பட்ஜெட் உங்களுக்கு கொடுத்தோம். அந்த பட்ஜெட்குள்ள எங்க படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you. அண்ட் பிரசாந்த் அவர் ஜாலிங்க, அவர் அப்சல்யூட் ஜாலி டைப். அண்ட் அவர் நாங்கள் எங்கள் ஆக்சுவலி அனஸ்வர், ஐ தாட் யூ வில் டெல் யூ, எங்கள் படம் எடுக்கிறது ஒரு 34 டேஸில் முடித்தோம். பட் அதில் ஒரு 4-5 பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சுங்க. என் பர்த்டே, எப்போ எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோட்டோ வந்தாலும் இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, எவ்வளோ பர்த்டே மதன், ஒரு 6 பர்த்டே இருந்திருக்குமா. அதில் பிரசாந்துக்கு ஒரு பர்த்டே இருந்துச்சுங்க. யாருக்குமே பண்ணாத அந்த ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் பெரிய மாலை போடுவாங்கல்ல, யாருக்குமே பண்ணாதது. நானே யோசிச்சேன், தம்பி இவர் இன்னும் இவ்வளோ பாப்புலராக இருக்காரு நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ போத் வெரி வெரி மச். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தெம். தேங்க்யூ. அண்ட் விஜய், எம்பி விஜய், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹியர். தம்பி சொல்கிற மாதிரி ஐ திங்க் நீங்கள் நிறைய ரிலீஸுக்கு ரொம்ப கம்மி நாள் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வேலை பண்ண கிளம்பியிருப்பீங்க. பட் தேங்க்யூ எங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய். அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கம். பட் thank you for being a part of the team. It means so much to us, all that you've done. And again, எங்க production team, MRP and Zayon, we are here. நாங்கள் நல்ல படம் பண்ணணும்னு முயற்சியில் இருக்கோம். With love is a blessing. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மூவிஸ் அபவுட் நாஸ்டால்ஜியா. அண்ட் டெஃபினட்டாக படம் பார்த்துட்டு போகும்போது எல்லாரும் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிலிம்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது அகேன் வெரி சூன். We'll keep announcing and we'll keep making good films. And Inge, I have to thank my husband, Vishagan. நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இந்த பிரேக் எடுத்திருக்கேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணி அமைச்சது was my husband. So thank you so much for that, Chelam. And my 2 wonderful children, Ved and Veer. Ved 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த்ன்ற லெகசி டெஃபினட்டாக என் பையன், he will take it forward. And என்னோட அம்மா அண்ட் அப்பா, thank you so much for everything. ஒரு 18 years இருக்குங்க நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அஃப்கோர்ஸ் கேப்லாம் வந்துருச்சு. பட் 18 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்டில் இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது. நான் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். பட் தம்பி சொன்ன மாதிரி வித் லவ்க்கு முன்னாடி வேறு, வித் லவ்க்கு அப்புறம் வேறு, அது நடக்கணும். ஸோ தேங்க்யூ. என்னோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. ஃபார் ஆல் ஆஃப் யூ ஹூ ஹவ் கம் டுடே, இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட இந்த இவெண்ட்டில் கலந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் மீடியா, உங்கள் கையில் பெரிய பவர் இருக்குது. இந்த படத்தை கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் அகேன் ஷான், அபி, அனஸ்வரா, தம்பி, மதன், மோகன் சார், மோயன் ஐயா, எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்கே இங்கேன்ற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு. வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம், இந்த படம்
நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்தோடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மேலே கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டார். காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகெயின் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லோரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரித்து இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு இதில் நான் இதை ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங், ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்டு வித்லோ படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு திரும்ப தான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், காஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அகைன் ஐ எம் சேயிங் இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அந்தாலும் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் அதெல்லாம் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோடய முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம்போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலைதான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்த எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக
முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா, அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன், எனக்கு கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக, என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போது சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதெல்லாம் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக. அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குது. அனஸ்வரா ராஜனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்பாட், ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2-3 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், அப்படி அந்த பையன் பிரிச்சிட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ், வெற்றி அதியமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க எனக்கு இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டவங்கள உங்களை வச்சு அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட் மற்ற படத்தில் நடித்த மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ். மோகன் அண்ணா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ். தேங்க்யூ அண்ணா, எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம், ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அந்த டைமில். எஸ். இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்றைக்கி வந்து ஒரு நாள் அந்த பெண்டு எடுத்தீங்க. அன்றைக்கி எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்றைக்கி நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.
அடுத்ததாக மை டியர் பாலாண்ணா. எஸ், பாலாண்ணனை வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்றைக்கி அவர் ஆக்டர் ஆனதில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் poster designing Sarath bro, thank you so much. And Priya, thank you. And Raj bro, எப்போவுமே என்னோட டீம் தான். அவர் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃபைண்டு இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாட்டில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அதை தாண்டி இருந்தாலும் எடிட்டில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டரில் நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஷ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே போட்டுக்கலாம் தைரியமாக வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்போவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு ஒரு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னை அதிகமாக அண்ணனு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான். அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம். மதன் சொல்கிறது முன்னாடி என்னோட டைரக்ஷன் டீம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்றைக்கி அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையாக அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ ஒரு படம் பண்ணுறேன் வரீங்களான்னா. அவங்களாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்கள். ஸ்பாட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. என்னோட அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. இந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன். அப்புறம் இல்லை, இப்போது அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனஸ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தல நீ தானே அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாடுறியாமா இப்படி நடிக்கிறான், பாடுறியாமா இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காமல் இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்போவுமே உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது காரணம் நீ மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல். வித் லவ் February 6th வருது. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அருண் சொன்னார் ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்தேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கு ஒரு சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் அண்ணா அண்ட் நாங்கள் மணி அண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, நான் எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூப்பிட்டோன்னு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் எங்கே என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ் February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.